பார்த்து பத்திரமா போகணும். போற வழியில சண்டை போடாம போங்க. அங்க போய் அண்ணியை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏ வாளு, நான் இங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் நான் பார்த்து தான் போவேன். மேகா தான் கூட வராளே, அது பத்தாதுன்னு ரகு வேற வரான். அப்புறம் என்னம்மா? மது ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை தொடர்ந்து கொண்டே லலிதாவிற்கு பதில் அளித்தாள். அதுதான் பயமே. 3 ஆளுகளும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்களோ. அப்பா வரட்டும்னு சொன்னாலும் கேட்காம நீங்க மட்டும் போறேன்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க என்றாள் லலிதா. அதான் எங்களை கார்ல போகக்கூடாதுன்னு பெரிய ஆர்டர் போட்டிருக்கீங்களே, அப்புறம் என்ன? ட்ரெயின்ல தானேம்மா. நைட்டு ஏறுனா காலையில போய் இறங்க போறோம். அண்ணா வந்து கூட்டிட்டு போக போறான். என்னமோ போடி. அப்பா பாருங்கப்பா, இப்போ இருக்க சென்னைக்கு ஒரு சிம்போசியம் அண்ட் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போறதுக்கு இந்த அம்மா இப்படி மேடையில மைக்கு பிடிச்சு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவடி சொல்லுவ. பொண்ணை பெத்து வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்ன மது, ரெடியா? மகாராணி ரெடி ஆயிட்டாங்களா என்றான் ரகு. வா ரகு, அது யாருடா மகாராணி? அதுவாம்மா, நான் சொல்றேன், நம்ம மேகாதான். 2 பேருக்கும் சண்டை, அதான் இப்படி. இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ அம்மா, போதும், நாங்க கிளம்புறோம். மேகா சீக்கிரம் கீழே வாடி. மது கத்த, இதோ வரேன் ஆண்டி, போயிட்டு வரோம் என்றாள் மேகா. சரிம்மா மேகா, பார்த்து போங்கம்மா. ஐயோ அத்தை, அவகிட்ட போய் இதை சொல்றீங்க, என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் இந்த 2 வாளையும் கட்டி மேய்க்கணும் என்றான் ரகு. கரெக்டா சொன்ன ரகு, பார்த்து மேய்ச்சிட்டு போ என்றாள் லலிதா. அப்பா, மது சினிங்கி கொண்டே தந்தையை பார்க்க, ஹே என்ன அத்தையும் மருமகனும் என் பொண்ணை கிண்டல் பண்றீங்க? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் அவ பத்திரமா போயிட்டு வருவா. இல்லடா கண்ணு என மூர்த்தி அவள் துணைக்கு வர, ஆமாப்பா என சமத்தாக தலையாட்டினாள் மது. அத்தனை போராட்டங்களுக்கும் முடிந்து ஒரு வழியாக மூர்த்தியிடம் விடைபெற்று மூவரும் சென்னை செல்லும் ரயிலில் ஏறி இதோ விடியற்காலை வந்து இறங்கியும் விட்டனர். அவர்களுடைய முக்கியமான வேலையே அங்கே 2 கல்லூரிகளில் நடக்க இருக்கும் போட்டிகளில் பங்கேற்பதுதான். ஒன்று அவர்களின் கணினி துறை சம்பந்தப்பட்ட போட்டிகள், மற்றொன்று கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். திவாகர் அவர்களுக்காக காத்திருக்க அவனுடன் அவர்களும் அவன் வசிக்கும் பிளாட்டுக்கு சென்றனர். புதிதாக திருமணமான அண்ணன் அண்ணியுடன் தங்குவது உறுத்தினாலும் தன்யாவின் அன்பான உபசரிப்பில் அந்த கூச்சமே மூவருக்கும் இல்லாது போனது. அண்ணியின் நலபாகத்தை சுவைத்துவிட்டு ஒரு குட்டி தூக்கத்தின் பின் ஊர் சுற்ற கிளம்பினர் மூவரும், தன்யாவும் அழைத்து கொண்டு. ரகு கார் ஓட்ட மேகாவும் தன்யாவும் அவனுடன் சென்றனர். மது மட்டும் சற்றும் செவி சாய்க்காமல் பிடிவாதமாய் தன்யாவின் ஸ்கூட்டியில் வலம் வந்தாள். சென்னையின் சாலையில் இவள் இப்படி தனியே ஸ்கூட்டியை ஓட்டுவது மட்டும் திவாகருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்ற பயத்திலேயே தன்யா வர, ஸ்கூட்டியின் பின்னே சிறு இடைவெளி விட்டு காரை செலுத்தியவனுக்கு காரை விடவும் ஸ்கூட்டியின் மீதுதான் கவனம் இருந்தது. இது எதுவும் என்னை ஒன்றும் செய்யாது என்பது போல் பெரிய வாகனங்களின் நடுவில் புகுந்து அங்கும் இங்குமாக ரோட்டை குறுக்காக அளந்தபடி சந்தோஷமாய் சென்று கொண்டிருந்தாள் மது. அவள் ஒரு வளைவில் திரும்பும்போது எதிரே வந்த கார் அவளை இடிக்க வந்து இடிக்காமல் மயிர் இலையில் ஒதுங்கி செல்லவும் ரகு சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். ஆனால் நின்றால் அண்ணியிடமும் ரகுவிடமும் மாட்டிக்கொள்வோம் என தெரிந்து வண்டியை நிறுத்தாமல் மது சென்றாள். வண்டியை கிளப்பியவாறே மதுவை போனில் பிடித்தான் ரகு.
அம்மு, வாட் இஸ் திஸ்? இப்படியா ட்ரை பண்ணுவ? ஃபஸ்ட்டு வண்டியை நிறுத்து. போடா, அதெல்லாம் முடியாது. இனி பார்த்து போகிறேன். நோ டு வாண்ட் ஐ சே. வண்டியை நிறுத்து. நீ இப்படியே பேசிட்டிரு, நான் ஃபோனை வைக்கிறேன். நோ மது, சொன்னா கேளு ப்ளீஸ். ஐயோ ரகு, ப்ளீஸ்டா. இனி பார்த்துக்கிறேன். ம், ஓகே, என்னமோ பண்ணு போ. ஐயா ஜாலி. ம். ஃபோனை வைத்தவன் மீண்டும் அவளை பின்தொடர ஒரு வழியாக அவர்கள் செல்ல வேண்டிய மாலிற்கு அருகில் வந்து விட்டனர். அதுவரை பிரச்சனை ஏதும் இல்லைதான். ஆனால் மாலின் பார்க்கிங் ஏரியாவினுள் நுழைந்த மதுவை எதிரே பைக்கில் வந்த ஒரு இளைஞன் இடித்து அவள் தடுமாறி விழும் சமயம் மற்றொருவன் வந்து அவளை தாங்கி பிடிக்க, ஏற்கனவே அந்த விபத்திலிருந்து தப்பித்தவள் ஒரு பயத்துடனே இருக்க, இப்போது கையில் நடுங்க நிற்க முடியாமல் தவித்தவளை இடையோடு இறுக்கி விழாமல் பிடித்து கொண்டான் அவன். அவளை இடித்தவன் மற்றவனிடம், ஆஹா மச்சான், என்ன சான்ஸ்டா, இப்படின்னு தெரிஞ்சா நான் பின்னாடி உட்காந்து வந்திருப்பேனே. இதுக்கு தான் அந்த பக்கம் போனேன். என்னை இப்படி போடான்னு சொன்னியா? இது தெரியாம போச்சே மச்சான் என நிலைமை தெரியாமல் உளறி வைக்க, இவ்வளவு நேரம் தன்னை காப்பாற்றியவன் என்ற போர்வைக்குள் இருந்தவன் இப்பொழுது வெளியே வந்தான். இல்ல, நடந்தவற்றை பார்த்து மது அப்படி நினைத்தாள். அவன் கரங்கள் இன்னும் தன் இடையில் இருப்பது கண்டு வேகமாக அவனை உதறிவிட்டு சுதாரித்து கொண்டாள். ம், சும்மா இருடா என்று தன் நண்பனை அடக்கிவிட்டு குனிந்து அவன் ஸ்கூட்டியை ஒரு கையால் தூக்கி நிறுத்த முயல, அவன் எதிர்பாராமல் விழுந்தது அறை அவன் கன்னத்தில். யூ ஸ்கவுண்டர், இன்னும் எத்தனை பேரடா இப்படி கிளம்பியிருக்கீங்க என மது பொரிந்து தள்ள, இப்போ சந்தோஷமா என்பதை போல் தன் நண்பனை பார்த்தவன் ச என ஸ்கூட்டியை அப்படியே கீழே போட்டுவிட்டு விறுவிறுவென சென்று விட்டான். அவன் நண்பனும் பின்னோடு பைக்கில் சென்று விட்டான். அதற்குள் காரை நிறுத்திவிட்டு வந்த ரகு அனைத்தையும் கேட்டு அறிந்து அவனை தேட, அவனை காணாமல் மதுவை திட்டிக் கொண்டே மாலினுள் நுழைந்தனர். அங்கே வெளியே வேகமாக நடந்த நண்பனை, டே ஆதி, மச்சான் சாரிடா என தேற்றிக்கொண்டே சென்றான் அவன் நண்பன். ஆதி மதுவின் முதல் சந்திப்பு இனிதே நடந்தேறியது. அன்றைய நாள் முழுவதும் ஊர் சுற்றி களைத்து வீட்டுக்கு வந்ததும் உறங்கி போயினர் அனைவரும். நடந்த எதுவும் திவாகருக்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர். அடுத்த நாள் மதியத்திற்கு மேல் அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டான் திவாகர். அதுவும் மதுவின் ஏற்பாடுதான். காலை முழுதும் வீட்டிலிருந்து மற்ற போட்டிகளுக்கு தயார் செய்தார்கள். மதியம் ரகு அவன் நண்பர்களை பார்க்க போக வேண்டும் என கூற, மேகா தன்யாவுடன் வீட்டிலேயே இருக்கலாம் என்று கூறினாள். திபாவுக்கு போன் செய்து மதியம் லீவ் போட்டுவிட்டு வருமாறு அடம்பிடித்து வரவழைத்தாள். வந்தவனை ஓய்வாக இருக்க விடாமல் சாப்பிட்டவுடன், அண்ணா, என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போ. ஹே, நீ தான் அதெல்லாம் முடிச்சிட்டியே. பரதம் இல்லை, வெஸ்டர்ன் டான்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸு தான் ஸ்கூல் வச்சிருக்காரே, இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லுங்கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே, அப்படி ஒரு வாரம் எல்லாம் சேர்த்துக்க மாட்டான். என்னை இப்படி சொல்ற? போ, எனக்கு டான்ஸ் கிளாஸுக்கு போகணும், அதுவும் இன்னைக்கே. ம், உன் பிடிவாதம் இருக்கே, கிளம்பு, போகலாம். ஐயா ஜாலி. அண்ணி தான் போயிட்டு வரேன். மேகா, நீயும் வாடி. இல்லை மது, நீ போயிட்டு வா. ம், என்னவோ போ. அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே இருந்தனர் இருவரும். தன் நண்பனிடம் அனைத்தையும் கூறி அவளை சேர்த்துவிட்டு அப்போதே கிளாஸ் போக வேண்டும் என அவள் அடம்பிடிக்க, மாலை வந்து அழைத்து செல்வதாக கூறி சென்றான் திவாகர். முதல் ஒரு மணி நேரம் அவளுக்கு மேற்கத்திய நடனத்தின் தகவல்களை கொடுத்தவாறு சிறு சிறு நடன அசைவுகளையும் கற்றுத்தந்தார்.
திவாகரின் நண்பர். அடுத்து அடுத்து மாணவர்கள் வர மதுவிற்கு சற்று கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. ஊரில் பரதநாட்டிய பள்ளியில் பெண்கள் மட்டும் இருந்த வகுப்பில் தான் இவள் சேர்ந்து பயின்றது. ஆனால் இங்கே அதுவும் ஆண்கள் முன்னால் இப்படி ஆட கொஞ்சம் தயக்கம்தான். அந்த தயக்கத்துடன் சேர்ந்து அதிர்ச்சியும் அவளுக்கு காத்திருந்தது. அவளை பைக்கில் இடித்தவன் அங்கு வர கூடவே இவளிடம் அறை வாங்கியவனும் வந்து அவனுக்கு ஒரு மாணவன் என்று கண்டு கொண்டாள். நின்றாள். 10 நிமிடமாகியும் அவன் வரவில்லை. அன்றைய வகுப்பு அவர்களுக்கு தொடங்கியது. அவர்களை பார்த்து ஓரிரு அசைவுகளை கற்றுக்கொண்டு ஆடுமாறு மாஸ்டர் கூற அவளும் பின்பற்றினாள். ஏற்கனவே இந்த பேண்ட்டும் டிஷர்ட்டும் அவஸ்தை, இதில் வேகமாக வேறு ஆட வேண்டும். என்னதான் மாடர்ன் உடை அணிந்து சென்றாலும் ஆடவர் முன் இப்படி ஆட பெண்களுக்கே உரிய தயக்கம் தடுத்தது. அதை பின்னுக்கு தள்ளி அவள் பயிற்சியில் மூழ்க இவளைப் போலவே கருப்பு நிற பனியனும் சாம்பல் நிற பேண்ட்டும் அணிந்து அவசரமாக வந்தவன் மாஸ்டரிடம் ஏதோ கூறிவிட்டு ஆடிக்கொண்டிருந்தவர்களிடம் கலந்து கொண்டான். அதுவும் இவளுக்கு இடப்பக்கம். சற்று நேரம் எதையும் கவனிக்காமல் அவன் இசையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஆட முதலில் இருந்த கோபம், தயக்கம், பயம் எல்லாம் தாண்டி ஒரு கலைஞன் மற்றொரு கலைஞனை எடை போடும் தோணி மதுவினுள் வந்தது. நளினமும் நவரசங்களும் கலந்து கொடிமுல்லை காற்றில் ஆடுவதைப் போல் மெல்லிய உடலை அவள் அசைத்து பரதம் ஆடுவதற்கு எதிர்ப்பதமாக துடிப்பும் துள்ளலும் ஆண்மையும் கம்பீரமும் கலந்து அந்த கொடியினை சுழற்றி அடிக்கும் காற்றைப் போல் இருந்தது அவன் ஆட்டம். நல்ல திறமசாலிதான், மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். ஒரு கட்டத்தில் ஆடியவாறே இவள் புறம் திரும்பியவன் நின்றது ஒரு நொடிக்கு குறைவுதான். கண்களில் கோபம் குடியேற ஆட்டத்தின் வேகம் கூடியது. மதுவிற்கு மறந்திருந்த பயம் மெல்ல மெல்ல அதிகரித்தது. அந்த பாடல் முடிந்தவுடன் சற்று நேர இடைவெளிக்கு பின் ஆதியை அழைத்த மாஸ்டர் மதுவையும் அழைத்தார். அடுத்த சாங்குக்கு பேராதான் ஆடணும் மது. ஆதிதான் இந்த குரூப்ல கொஞ்சம் டேலண்டான பையன். நீ அவன் கூட ஆடு. ஹி வில் ஹெல்ப் யூ. இல்லை சார், அது என மது இழுக்க, தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட் மாஸ்டர். வெல், இவங்களுக்கு நானே சொல்லித்தரேன். உங்க வார்த்தையே காப்பாத்துவேன் பாருங்க என அழகாய் சிரித்து தலையசைத்தான் ஆதி. அவள் புறம் திரும்பியவன் கண்கள் ஏதோ சொல்லி அவளை ஒரு தரம் அளப்பது போல் பார்க்க முதுகு தண்டு சில்லிட்டது மதுவிற்கு. 5 நிமிடத்தில் பாடல் துவங்க அவள் வலக்கரம் பற்றி இழுத்து இடப்புறம் இடையில் கை வைத்து அழுத்தியவன் மெல்ல குனிந்து அவள் காதருகில், இட்ஸ் மை டைம் டு பீட் யூ இன் மை ஸ்டைல் பேபி என்றான். அவன் கண்களுக்குள் பார்த்தவள் உடல் மெல்ல நடுக்கம் கண்டது. அன்று தெரியாமல் அவனை அடித்து விட்டோமோ என ஒரு கணம் சிந்தித்தவள், அவன் எப்படி அன்று பொது இடத்தில் அப்படி அவளை பிடிக்கலாம் என்று நினைத்த அந்த நொடி சரியாக அவன் பிடி இறுக்கம் கொண்டது அவள் இடையில். பாடலுக்கு ஏற்ப அவன் ஆட, அவன் அசைவுகளுக்கு ஏற்ப அவளை அறியாமல் ஆடினாள் மது. அன்னைக்கு நீ விழக்கூடாதுன்னு பிடிச்சதுக்கு அரைஞ்சிட்டு போனியே, இப்போ என்ன பண்ணுவ என்று கேட்பதை போல் இருந்தது அவன் பார்வையும் ஏளனமாக வளைத்த அவன் உதடுகளும். தள்ளி நின்ற போது ரசித்த அவனது ஆட்டம் உடல் உரசுமாறு கூட ஆடும்போது சகிக்கவில்லை. அவன் பிடி ஒவ்வொரு முறை இறுகி தளரும் போதும், அவளை சுழற்றிவிட்டு கைப்பிடித்து ஆடும்போதும் அவன் வேகம் கூடிற்றே தவிர குறையவில்லை. பாடலில் ஒரு இடத்தில் அவளை தரைவரை படுத்திருப்பதைப் போல் தாழ்த்தி அவள் முழு உடலையும் தன் பலம் கொண்டு தாங்கி மேலே சட்டென்று எழும்பும்போது நிலை தடுமாறி சுதாரித்து நின்றவளின் கண்களில் தெரிந்த பயம், மிக அருகில் இருந்த அந்த பொன்முகத்தில் மின்னிய வேர்வை துளிகள், நடுங்கிய அவள் உதடுகள், அவன் கரங்களுக்குள் வேறு வழியில்லாமல் அடங்கியிருந்த சில்லிட்ட அவள் கரங்கள், அரை நிமிடத்திற்கும் குறைவாக
தான் இவை அனைத்தையும் உணர்ந்தான். ஆனால் உணர்ந்த அடுத்த நொடி அவன் இரு கரங்களும் அவளிடம் இருந்து விலகி இருந்தன. எதிர்பாராமல் தள்ளாடிய நேரத்தில் தாங்கி பிடிக்காமல் அவன் கைகளை விளக்கவும் வலது காலை ஊன்ற எண்ணி முடிப்பதற்குள் கால் பிறண்டு விழுந்திருந்தாள். மாஸ்டர் பாடலை உடனே நிறுத்த, ஐயோ அம்மா என்ற அலறலில் தன்னிலை அடைந்தவன் பதறிப்போய் அவள் கைப்பற்றி எழுப்ப பாதி எழுந்திருக்கும் போதே நிற்க முடியாமல் மறுபடியும் விழுந்தாள். மாஸ்டர், வேண்டாதி, தூக்காத, வெயிட் பண்ணு என்று அவசரமாக அவள் அருகில் வந்தவர் அவள் கால்களை பிடித்து பார்த்துவிட்டு, ஸ்ப்ரெயின் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். முதல்ல டான்ஸ் கத்துக்க வரவங்களுக்கு இப்படி ஆகுறது சகஜம்தான். பயப்படாத மது, ஹாஸ்பிட்டல் போனா சரியாகிடும். எட்டாமல் மனதையும் எட்டியது அவள் பெயர் மது. முதல் முறையாக அவன் செவிகளை ஐயோ, மனசுக்குள்ள தான் சொன்னோம், சரி சமாளிப்போம். வந்து சாரி, நம்ம ஆடின வேகத்துல நீங்க தடுமாறின உடனே நானும் தடுமாறிட்டேன். ஏதோ ஒரு நினைவு கையை எடுத்துட்டேன். இதை நான் நம்பணுமா என்று பார்வை அவளிடத்தில். நிஜமாங்க, நீங்க பேலன்ஸ் பண்ணி நிப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல என்று அவனை பாராமல் தன் கால்களை பார்த்தவாறு வலியோடு அவள் சொல்ல அவன் முகம் வாடிப்போனது. மாஸ்டர், நான் வேணும்னா இவங்கள பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? அதுவும் சரிதான். எனக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. ஆனா பத்திரமா போயிட்டு வா ஆதி. ஓகே மாஸ்டர். அவன் அவள் கைகளை பிடித்து மெல்ல தூக்க வழியில் முணங்கியபடியே எழுந்து வலது காலை ஊன்றாமல் நின்றாள். அந்த அறையை விட்டு வெளியே வரும் வரை நொண்டிக் கொண்டே வந்தவள் அதற்கு மேல் முடியாமல் போக அங்கிருந்த சேரில் அமர்ந்து விட்டாள். இப்போது அவளிடத்தில் சத்தம் இல்லை. என்ன ஆச்சு என குனிந்து அவள் முகத்தை பார்க்க அவள் கன்னங்களில் வலியின் தடம். ஐயோ மது, அழுறீங்களா? இல்ல, சந்தோஷமா சிரிக்கிறேன். ஐயோ அது இல்லைங்க, சாரி. சாரிங்க, ரொம்ப சாரி. வேணும்னு நிஜமா பண்ணலைங்க நான். நிறுத்து என்பதை போல் அவள் சைகை செய்ய வாயை மூடிக்கொண்டான் ஆதி. என்னால இதுக்கு மேல நடக்க முடியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது பண்றீங்களா? வலி உயிர் போகுது. அப்புறமா உங்க காரண காரியத்தை கேட்குறேன். லிஃப்ட் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி என்று அவன் கைப்பற்றி எழுந்தவள் அவன் தோளை பிடித்து கொண்டு நடக்க முடியாமல் தடுமாறியவளை யோசிக்காமல் தூக்கி கொண்டான். ஹே, நீ என்ன? முதல்ல என்று எதிர்பாராத செயலினால் அவள் தடுமாற, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஹெல்ப் பண்ணதான். வேற எந்த இன்டெக்ஷனும் இல்லைங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது மதுவிற்கு. அவளை தூக்கி கொண்டு கீழே வந்தவன் ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை அருகே இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே உள்ள டாக்டர் அவளுக்கு சிகிச்சை கொடுக்க அவள் கத்தியதில் அவனுக்கே நடுக்கம் எடுத்தது. ஒரு வழியாக போராடி அவளுக்கு மசாஜ் கொடுத்து முடித்த டாக்டர் வெளியே வந்து அவனை முறைத்ததில் அசடு வழிந்தான் ஆதி. இப்பொழுது லேசாக காலை அழுத்தி நடக்க முடிந்தது மதுவால். டாக்டருக்கு நன்றி கூறி அவளை மீண்டும் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு அவள் வீட்டு விலாசத்தை வாங்கி அவளை வீட்டிலேயே கொன்று சென்று விட்டவன் அவளிடம் தன் போனை கொடுத்து யாரையாவது வந்து நிற்கும்படி சொல் என்று கூறினான். அவளும் அதே போல் செய்ய தன்யாவும் மேகாவும் அப்பார்ட்மெண்ட் வாசலிலே நின்றனர். இவர்கள் செல்லும் போது அவர்களிடம் டாக்டர் தந்த ரிப்போர்ட்டையும் மருந்தையும் கொடுத்தவன் மீண்டும் மன்னிப்பு கோரி விடை பெற்றான். அவன் ஆட்டோவில் திரும்பவும் ரகு வரவும் சரியாக இருந்தது. வந்தவன், அம்மு
என்ன ஆச்சுடா என உருகி அவளை விசாரித்து நடக்க விடாமல் தூக்கி கொள்ள, அப்பொழுதுதான் மதுவிற்கு புரிந்தது. புரியாமலும் மாற்றம் தெரிந்தது. ரகு தூக்கும்போது தெரியாத ஒன்று அவன் தூக்கும்போதும் தன்னை தொட்டு ஆடும்போதும் என்ன இது? குழம்பியவள் அதோடு அதை மறந்து போனாள். வேண்டுமென்றே மறந்து போனாள். இரவு வீட்டிற்கு வந்து விஷயம் அறிந்த திவாகர் அவளை திட்டி தீர்த்து விட்டான். அம்மா அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அம்மா முதலிலேயே அவ்வளவோ சொல்லிதான் அனுப்புனாங்க. என்னை விடு. தன்யாவை என்னன்னு நினைப்பாங்க? புது மருமக நம்ம மகளை நல்லா பார்த்துக்கலன்னு நினைக்க மாட்டாங்களா? சாரி. ஏதும் பேசாத, கிளம்பு. ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் மதியமே போயிட்டு தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? அப்ப சரி, போய் தூங்கு போ. அறையில் சென்று மேகாவுடன் படுத்தவளுக்கு உறக்கம் என்னமோ வரவில்லை. அவன் வேண்டுமென்றே செய்தானா? முதலில் அவன் பேச்சும் செயலும் ஒன்றும் நன்றாக இல்லைதான். ஆனால் அவள் வழியில் துடிக்கும் போது அவன் முகத்தில் உண்மையான கரிசனம் இருந்ததோ? சரி, எதுவாக இருந்தாலும் நாளை அங்கு போய் அவனை பார்த்தால் தெரிந்து விடாதா? இவ்வாறே யோசித்து கொண்டிருந்தவள் இடது புறமாக திரும்பி படுக்க, மேகா தூங்கி கொண்டிருந்தவள் அவள் புறமாக திரும்பி இடையில் கை போட்டு தூங்க, சட்டென அவன் பிடித்த ஞாபகம் எழுந்தது. இவளுக்கென்று ஒரு ரசிகர் மன்றம் வைக்கும் அளவு அழகி இல்லை என்றாலும் பள்ளியில் 4-5 பேர் இவளை விடாமல் துரத்தினார்கள்தான். ஆனால் இவனை சந்தித்த விதம் இரண்டுமே வித்தியாசமாக இருந்தது. அவனுடன் அன்று ஆடிய நடனத்தையே யோசித்தவாறு தூங்கி போனாள்.